Hi, good afternoon everyone. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? கால் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். 24,000 கால், 24,000 புட். ஏன்னா அது நியர்பை அடுத்த மணியா இருக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே ரூல் படி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாலும் நம்ம ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டியில் இங்கே பாருங்க, மார்னிங் வந்து ரெண்டு சிக்னல் தான் வந்திருக்கு. அந்த 2 சிக்னலில் இது வந்து நோ லாஸ் நோ கெயின் தான், 7 பாயிண்ட்டு. பட் இவன் பாருங்க எங்கே போயிருக்கான் பாருங்க. சாரி, இதுவுமே சிக்னல் கிடையாது, இங்கே வந்திருக்கு பை செல், சேமான பாயிண்ட்ல வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதை வந்து ஒரு அப்சர்வ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா 44 பாயிண்ட்டு. வேற இது வந்து 3 மினிட்ஸில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா கூட நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும், இது நம்ம எடுக்க முடியல, செல் பண்ணிட்டோம் வாங்கினோன்னே, அப்போ நோ லாஸ் நோ கெயின் தான் நடந்திருக்கும். அப்போ என்ன, அடுத்து நம்ம புட் சைடு பார்த்துருப்போம். இங்கே பாருங்க 33 பாயிண்ட்டு, இங்கே 40 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வரைக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேல இந்த ட்ரேடை மிஸ் பண்ணி நம்ம எடுத்தா கூட நம்மளுக்கு ஒரு 40 பாயிண்ட் வரைக்கும் லைவாக நான் ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன். இதில் வந்து டார்கெட் மீட் ஆகும், நோ லாஸ் நோ கெயின். இங்கே எடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் கிண்டில் யாராலும் என்ட்ரா முடியாது. செகண்ட் கிண்டில் இங்கே என்ட்ரானா இங்கே பாருங்க 6 பாயிண்ட், இதை நான் கணக்கில் எடுக்கல. ஸோ ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் இதுவுமே ஒரு ட்ரேடு தான். இது என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. கேண்டில் ஸ்டிக்கை நான் மாத்துறேன், இதை மாத்துறேன். ஸோ நீங்க லைவ் பிளே பண்ணும்போது ரொம்ப அப்சர்வ் பண்ணும், கீழே வரானா எவன் மேலே வரான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு என்ட்ரி, நல்ல என்ட்ரி கிடைக்கும். இது ட்ரேடை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த ட்ரேடு கால் சைடு என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? நான் எப்படி கான்பிடண்டா சொல்றேன் ஒரு ட்ரேடுன்னு சொல்லி. 70 பாயிண்ட் இங்க வந்திருக்கு, இங்கேயுமே 50 பாயிண்ட். சரிங்களா? இன்னும் வந்து இந்த மார்க்கெட் வந்து இந்த சைடு தான் இருக்கு, ஒரே ஒரு என்ட்ரி வந்திருக்கு பாருங்க. இல்ல மேஜிக் பாத்தீங்கன்னா காலையில 200 ரூபால ஆரம்பிச்ச ஸ்ட்ரைக்கு 20 ரூபாய்க்கு வந்து விழுந்திருக்கு. 200 ரூபால ஆரம்பிச்ச ஸ்ட்ரைக்கு 20 ரூபால 19 ரூபாய்க்கு விழுந்திருக்கு. நம்ம வாங்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா 19 ரூபா, 20 ரூபா. ஸோ இதுதான் நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷல். வேற எந்த ஒரு இண்டிகேட்டராலும் இதை கிரியேட் பண்ண முடியாது. நீங்க இந்த என்னோட 100% என்னோட வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணி இதை நான் கிரியேட் பண்றேன் நீங்க சொல்லு ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணாலும் இதை பண்ணவே முடியாது. ஏன்னா நாங்க வந்து ப்ராக்டிக்கலா இதுல நாங்க வந்து அமௌண்ட் போட்டு எடுத்து ஃபெயில் ஆகி லாஸ் ஆகி ப்ராஃபிட் பண்ணி நிறைய நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயம். இங்க பாருங்க, ஸோ இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீடியோ பண்ணலான் இருந்தேன். பட் இது ஒரு பாருங்க, 200 ரூபால விழுந்த ஆரம்பிச்ச ஸ்டாக்கு கீழே விழுந்தா 20 ரூபால வாங்கினா எவ்வளோ, 53 ரூபா. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னு பாருங்க. இப்போ லாட்டு 25 × 20 1300 ரூபா தான் ஒரு லாட்டோட ப்ரைஸு. 50 × 65 1300 ரூபா போட்டு 3000 ரூபா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். 1300 வந்து 3200 ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இமேஜின் இப்போ 1 லேக் அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதனாலதான் இந்த இண்டிகேட்டர் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு சீக்கிரம் ஒரு 1 or 2 days வந்து ட்ரையல் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, நான் அடுத்த வீடியோவில் நான் நிஃப்டியை பற்றி, நான் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் பற்றி நான் வீடியோ போடுறேன். நன்றி.